ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி முதல்ல நல்ல விஷயத்தை பார்ப்போம். விஜய் அண்ணா அவர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நேற்று ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கும் போய் மண்டி போட்டு சாமி கும்பிட்டு வந்திருக்காங்க. அவங்க எவ்வளோ நம்மளோட பக்தியை மதிக்கிறாங்க. இப்படி தான் கும்பிடணும் அப்படின்றத நம்ம பண்ணுறதை அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியெல்லாம் பார்க்கும்போது நம்ம நம்பிக்கையை அவங்க மதிக்கிறாங்க அப்படின்னு தெரியும்போது. அதிமுகவோட கொத்தடிமை ஒருத்தர் இருக்கார், பேர் கூட அண்டான்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு எதுவும் தெரிலப்பா. அவருக்கு சொல்கிறாருங்க, ஆதி காலத்திலேருந்து மனிதன் தோன்றின காலம் வரைக்கும் அந்த தோன்றிட்டாங்க இல்லையா, அங்கிட்டு பூராமே திமுக தான் சாப்பிட கற்றுக் கொடுத்துச்சான், ட்ரெஸ் போட கற்றுக் கொடுத்தான், படிக்க கற்றுக் கொடுத்துச்சான். ஏன் இன்றைக்கி ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கே ஐடியில் எப்படி வேலை பார்க்குறது அப்படின்றத திமுக தான் சொல்லி கொடுத்துச்சான். பார்த்துக்கோங்களேன், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் போச்சு. அதனால் இந்த ஐடிக்காரங்களெல்லாம் பார்த்து உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது நன்றி உணர்வு இருக்கா? நீங்கள் எல்லாம் டிவிக்கு போய் ஓட்டி போடுறீங்களே, திமுகவுக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணுறீங்களே அப்படின்னு பேசினதை நம்ம விர்ச்சுவல் வாரியை சும்மா வச்சு செதுக்குன்னு செதுக்கி இருக்காங்க. அவங்க எல்லா பேத்துக்கும் ஒரு ஹேண்ட்ஸ்அப் சொல்லிக்கலாம். இன்னொரு ஊப்பி இருக்கார், வசந்த், ஜேம்ஸ் வசந்த்ன்றவர். ஏயா உனக்கு இந்த வேலை? நீ போய் துமுறு எடுத்து அடுத்த வீட்டு முன்னாடி உன் காரை நிப்பாட்டுனா அவன் உடைக்க தான் செய்வான். அதை விட்டுட்டு அதுக்கும் டிவி கேட்குறவங்க உன் காரை தேடி பிடிச்சி உடச்சிட்டு தெரிவாங்க. இப்போ தேவையில்லாமல் மன்னிப்பு கேட்குற. நீங்கள் தற்குறிகள் சொல்கிறவங்க பூரா பேரும் தற்குறிகள் தான். நாங்கள் தற்குறிகள் இல்லை அப்படின்றத உங்கள்கிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு யாருக்குமே கிடையாது. 2026 எங்கள் அண்ணன் சிஎம்மா கண்டிப்பாக வருவாங்க. நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறதும் விஜய் அண்ணா பிரார்த்தனை பண்ணுறதும் கண்டிப்பாக அந்த கடவுளுக்கு கேட்கும். அந்த கடவுள் நல்லதை மட்டும்தான் இனிமேல் தமிழ்நாட்டுக்கு செய்வாங்க. திமுகவை மட்டும் இல்லை, மற்ற எல்லா கட்சிகளையும் கதற விட்டுக்கிட்டே தான் இருப்போம். ஓகே, வரட்டா?